ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் டிசிஎஸ் ஐபிஎல் கேட்ட ஒரு சிம்பிளான ஜாவா ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளமில் நமக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து இன்புட்டாக கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹாய் திஸ் இஸ் பட்டர்ஃப்ளை. இந்த மாதிரி ஏதோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸில் எத்தனை லெட்டர் இருக்குது, எத்தனை ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சி கவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் எத்தனை லெட்டர் இருக்குன்னு அந்த சென்டென்ஸில் எத்தனை லெட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறதுக்காக லெட்டர்னு ஒரு வேரியபிள் வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பில் கிரியேட் பண்ணி ஜீரோக்கு வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்பேஸ் கவுண்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக வந்து ஸ்பேஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அது ஜீரோக்கு வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். அடுத்து வந்து யூசர் கிட்ட நம்ம இன்புட் வாங்க போகிறோம். அவங்க என்ன மாதிரி இன்புட் கொடுப்பாங்க, அவங்க ஒரு சென்டென்ஸாக கொடுப்பாங்க. சென்டென்ஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட். அதுக்காக நான் அதை ஸ்டோர் பண்ணதுக்காக ஸ்ட்ரிங்னு ஒரு டேட்டா டைப்பில் ஏன் ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து யூசர் கிட்ட இன்புட் வாங்க போகிறோம். ஜாவாவில் எப்படி யூசர்லேருந்து இன்புட் வாங்குவோம், ஸ்கேனர்னு ஒரு கிளாஸ் மூலியமாக தான் வாங்குவோம். ஸ்கேனர்னு ஒரு கிளாஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து நான் எஸ்சின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த எஸ்சின்ற ஆப்ஜெக்ட்குள்ளே நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் லைன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணேன்னா எனக்கு வந்து யூசர் கிட்ட வந்து ஸ்ட்ரிங்காக இன்புட்டை வாங்கி இப்போ ஏல வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இப்போ எனக்கு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கியாச்சு, எனக்கு தேவையான வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க 0th இண்டெக்ஸ்லேருந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும், அந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ்ல லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் இன்ட் i = 0. ஸோ 0th இண்டெக்ஸ்லேருந்து i வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் ட்ராவல்ஸ் ஆகணும். லாஸ்ட் இண்டெக்ஸ்னா எது, அதோட லென்த்தோட -1 தான் லாஸ்ட் இண்டெக்ஸாக இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தோட -1 தான் லாஸ்ட் இண்டெக்ஸாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதுக்காக a.length of. ஸோ இப்படி போட்டேன்னா எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் ட்ராவல்ஸ் ஆகும். அடுத்து வந்துட்டு i++, ஒரு தடவையும் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கும், செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கும், அது மாதிரி i வந்து அப்படி ட்ராவல்ஸ் ஆகி லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்காக நான் ++ போட்டுக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு இண்டெக்ஸை நான் செக் பண்ணிட்டே வர போகிறேன். ஒரு இண்டெக்ஸ் வந்து நம்ம செக் பண்ணும்போது அது ஒயிட் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா ஸ்பேஸ் ஆட் பண்ண போகிறோம். அது ஒயிட் ஸ்பேஸாக இல்லைனா லெட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு கேரக்டர் செக் பண்ணும்போது அது ஒரு ஒயிட் ஸ்பேஸ் கிடையாது. = ஒயிட் ஸ்பேஸ் செக் பண்ண போகிறோம். அப்படி இருந்துச்சுன்னா அது லெட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஒயிட் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா ஸ்பேஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெக்னிக் தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். இஃப் a ஆஃப் இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு நம்ம பர்டிகுலர் இண்டெக்ஸை பாஸ் பண்ணோம்னா அந்த ஸ்ட்ரிங்கோட பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்க கேரக்டர் வந்து ஜாவா எடுத்துகிட்டு வராது. அதுக்கு பதில் எரர் த்ரோ பண்ணும். அதுக்கு பதில் a.char@ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் ஒரு இண்டெக்ஸை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்கிற கேரக்டர் வந்து எடுத்துகிட்டு வரும். அது இப்போ நமக்கு வந்து ஒயிட் ஸ்பேஸாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். அப்படி ஒயிட் ஸ்பேஸாக இல்லைன்னா லெட்டர் ஆட் பண்ணு. ஓகேவா? அப்படி அது ஒயிட் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் கேஸ் ஸ்பேஸ் ஆட் பண்ணு. ஸோ இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு கேரக்டரை செக் பண்ணோம். அது ஒயிட் ஸ்பேஸாக இல்லைனா கண்டிப்பாக அது லெட்டராக தான் இருக்கும். அதனால லெட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி ஒயிட் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா ஸ்பேஸ் ஆட் பண்ணும். ஸோ இந்த கான்செப்ட்டில் தான் இந்த ஃபார் லூப் ஒர்க் ஆகுது. ஃபைனலாக நம்ம இந்த வந்து கண்டுபிடிச்ச லெட்டரையும் ஸ்பேஸையும் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஹாய் திஸ் இஸ் ராம் இப்படி கொடுக்குறேன். எனக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா 10 லெட்டர் இருக்குது, 3 ஒயிட் ஸ்பேஸ் இருக்குன்றதை இதை கண்டுபிடிச்சிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.